போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியேன் இருக்கக்கூடிய திருத்தலம் சதுரகிரியினுடைய மைய பகுதி அடுக்கத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இரட்டை லிங்கம். சதுரகிரி அப்படின்னா சதுரம் என்றால் 4. 4 புறமும் மலைகள் சூழ்ந்த இடத்தில் மகாலிங்கேஸ்வரர் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறார். சதுரம் என்றால் 4. 4 என்பது 4 திசைகள் மட்டுமல்ல, 4 மறைகளை குறிக்கும். 4 மறைகள் என்னென்ன? எல்லோரிடமும் கேட்டால் எல்லோரும் பொதுவான கருத்தை சொல்வார்கள். ரிக், யஜூர், சாம, அதர்வன. அதுதான் வேதங்கள் என்று சொல்வார்கள். தமிழில் மறைகள் என்று பெயர். ஆனால் மறை, நான்மறை என்பது அது அல்ல. அப்படியென்றால் நான்மறை என்றால் என்ன? ரிக், யஜூர், சாம, அதர்வன இல்லாவிடில் வேறு என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. இது 4ம் தான் தமிழர்களுக்கு நான்மறை. அது என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. அறம் என்றால் தலைவர் பிரபாகரன் ஒன்றை சொல்வார். நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்று எதிரிதான் தீர்மானிக்கிறான். அதுதான் அறம். அதாவது வலியை தந்தவனுக்கே அதை திருப்பிக் கொடு என்பது அறம். ஒருவர் நம்மிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறாரோ அவர் பொல்லாதவராக இருக்கும் பட்சத்தில் அவ்வாறாகவே நாம் நடந்து கொள்வது என்பதுதான் அறம். அந்த அறத்தின் வழி வாழ்ந்து பொருளை ஈட்டுதல். தமிழருடைய வாழ்வியல் என்பது பொருளை அகம்புறம் என்று 2ஆக பிரித்து மொத்தமாக 96 வகையான செல்வ பொருட்களை நாம் தமிழ் இலக்கியங்களூடாக அறிகிறோம். அறத்தால் வாழ்ந்து பொருளை பெறுகிறோம், பொருளை ஈட்டுகிறோம் வாழ்நாளில். அதன் மூலமாக இன்பமாக இந்த வாழ்நாளை கழிக்கிறோம். ஆக மொத்தம் நம்முடைய வாழ்நாளில் 3 மறைகளை மட்டுமே நாம் செயல்படுத்த இறையும். அதாவது அறம், பொருள், இன்பம். வீடு என்பது நாம் வாழ்ந்த வாழ்வை வைத்து இறைவனை அடையும் பெரும் பேறு. அதைத்தான் மாணிக்க வாசகர் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விட்டேன் என்று தன்னுடைய தலை மீது வைத்த அந்த 2 திருவடிகளை பார்த்து வியந்து பாடுகிறார். ஆக மொத்தம் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இதை போதித்தது தமிழினமாயினும் ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கும் நான்மறை என்பது அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4ம் தான் நான்மறை. இந்த நான்மறைகள் சூழப்பெற்ற இந்த சதுரகிரியில் அறம், பொருள், இன்பத்தை தாங்கி வந்து வீடு உற சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கத்தை தரிசிப்போமாக. திருச்சிற்றம்பலம்.